வயசானவங்களுக்காக நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் நான் என்ன இந்த யூனிக்கான முதல் முறையாக பண்ணுறது என்னென்னா நிறைய பேர் ஹெல்த் செக் பார்த்துருக்கீங்க. அதில் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய இடத்துக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் வீட்லேயே ஓல்டேஜ் ஹோம் வீட்லேயே டாக்டர்ஸ் நர்சஸ் வச்சு பார்த்துக்கிறாங்க. பட் அது அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டிக்னிட்டியோடு இருக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தே வாண்ட் டு லிவ் தர் ஓன் ஸ்டைல். பட் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கண்டினியூட்டி ஆஃப் கேர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். மேக் தம் பெட்டர். இட் இஸ் கிரேஸ்ஃபுல் லிவிங் அண்ட் இண்டிபெண்ட் லிவிங். இதுதான் ஸ்வயமுடைய கான்செப்ட். இது ஒருத்தனால பண்ண முடியறது இல்லை. இட்ஸ் மல்டிபிள் டீம்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயட்டீஷியன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எல்லாமே பார்த்து ஒரு எல்டர்லி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து few years how to make them independent, how to make them live happily, how to make them live disease free. இதுதான் ஸ்வயம்பு கான்செப்ட். பட் அது all around the time full support with the medical and guidance. This is the concept of Swayam. புதுமையாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஸ்வயம் புதுமையான ஒரு முயற்சி தான். எப்படின்னா இப்போ நம்ம பூ கடைக்கு போனால் பூ மட்டும், பாத்திரம் கடைக்கு போனால் பாத்திரம் மட்டும். பட் அதே ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல வரும். ஸோ அதே கான்செப்ட் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து மல்டி டிசிப்ளின் எம்பி ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பர்சன், ஒரு ஃபிசிஷியன் அண்ட் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பர்சன், எக்ஸசைஸ் எல்லாம் சொல்கிறேன். அண்ட் அலாங் வித் தட் ஒரு சைக்காட்ரிஸ்ட். எந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு அங்கமாக இருக்க மாட்டாங்க. இப்போது சார் சொன்னாங்க காது கேட்கலாம், இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் இந்த ஓல்ட் ஏஜ். காது கேட்கலன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டிப்ரெஷன். என்னடா அவங்க சொன்னது நமக்கு கேட்கலையே, நம்ம ஒய்ஃப் சொன்னது கேட்கலையே, நம்ம பிள்ளைங்க சொன்னது கேட்கலையே, இல்லை நம்ம பேரண்ட் பேச்சு சொல்கிறது கேட்கலையே, ஃபஸ்ட்டு ஒரு வருத்தமே ஒரு க்ரானிக் டிப்ரெஷனாக மாறுது. அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு ஒரு ஆஸ்பெக்டையும் அனலைஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது ஒரு புதுமையான விஷயம் தான். இந்த மாதிரி புதுசாக பண்ணுறது தான் எங்கேயும் பண்ணுறோம். இந்த முயற்சியை நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விரும்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு என்னுடைய கணிப்பு. பிகாஸ் என்னோட டிஸ்கஸ் பண்ண சிவராஜ் இந்த மாதிரி யாருமே ஒரு கம்பைண்டாக பண்ணுறது கிடையாது. அசிஸ்டன்ட் லிவிங்னா ஒரு ஹவுஸ், ஒரு ரூம் இருக்கும், நர்ஸ் இருப்பாங்க, வேலை பண்ணுற வேலையை சாப்பிடுவோம். பட் வாட் தே வாண்ட் இஸ் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு, நம்ம அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் தான். நம்ம சொல்கிறத கேட்குறாங்க டாக்டர், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் போவாங்க. ஒரு நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு நிமோனியா வேக்சின், ஒரு அக்கி வராமல் இருக்கிறதுக்கு அக்கி வேக்சின். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுவும் அதனுடைய பலனை பின்னால் அனுப்பும். ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு புதுமையான முயற்சி. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவங்க கேட்டாங்க மற்றவங்க இதை அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட் பண்ணுறது நல்லது. எப்பவுமே நம்ம கோவிட் டைம் நம்ம அடாப்ட் ஆகலையா, வெளியவே போகல, வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அடாப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் அடாப்ட் பண்ண வேண்டியது. ஸோ ரொம்ப புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது கண்டிப்பாக நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு, இளமை எனும் பூங்காற்று. இளமைக்கு தான் அந்த பூங்காற்று தேவையா, முதுமைக்கும் தேவை. முதுமை எனும் பூங்காற்றை உருவாக்குவதே எங்கள் நோக்கம். இதில் என்ன முக்கியமாக 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, எல்டர்லி பீப்புள் அகெயின் தி கோயிங் டு செகண்ட் சைல்டு. நம்ம பசங்களுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன எமோஷனல் சப்போர்ட் ஆர் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா,
கொஞ்சம் சேஃபாக இருக்காங்களா, அவங்களுக்கு சூப்பர்விஷன் நம்ம கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருக்குமே ஃபிக்ஸட் டைம் லிமிட் தான் இருக்குது. ஒருத்தருக்கு டைம் கொடுக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்டர்லி பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வாட் வி ட்ரை டு டூ இஸ் எமோஷனல் சப்போர்ட் வித் மெடிக்கல் கேர். அது வந்து ஆல்ரெடி ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட், இப்போ இருக்கிறவங்களில் சடனாக அந்த ட்ரான்சிஷன் டு எல்டர்லி பீரியட் வந்து இஸ் டிஃபிகல்ட். இப்போ அடலசன்ட் சில்ட்ரன் வந்து அடலசன்ட் ஆகிற மாதிரி எல்டர்லி பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வயசாகிடுச்சு அப்படிங்கும் போது நோபடி லைக்ஸ் சிம்பதி. இப்போ அவங்கள பார்த்து ஐயோ பாவம்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் தான் வரும். நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் எம்பதி. யூ நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது. somebody asked me ட்ரஸ்ட் எப்படி வரும்னு கேட்டோம். பட் ட்ரஸ்ட் இஸ் ஒன்லி when you enroll in this program you will know. இப்போ நம்ம பார்க்குறோம், இது வந்து ஜஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எனி ஹாஸ்பிட்டல் கேன் கிவ், எனி டாக்டர் கேன் கிவ், இட் வில் பி ரைட், இட் வில் நாட் பி ரைட், அது எல்லாமே டிஃப்ரெண்ட். பட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஓவராலாக இந்த மெடிசன் ரெண்டு இன்ட்ராக்ட் ஆகுமா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா. அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் இப்போ ஒரு விஷயத்துக்காக வரும், ஒரு முட்டி வலியும் வரீங்க, இல்லை வந்து யூரின் ப்ராப்ளம் வரும், அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு 2 இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே மெடிசன் தேவைப்படும், எல்லாத்துக்குமே சர்ஜரி தேவைப்படுற மாதிரி வருது. அப்படிலாம் இருக்கும்போது இட் இஸ் மேண்டேட்ரி, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு நம்ம இதை பண்ணிக்கோங்க, இது பண்ண வேணாம், இது ப்ராப்ளம் இருக்குது, இது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்தது அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பி யூஸ்ஃபுல். பேஷண்ட்டுக்கும் சரி, அவங்களோட கேர் கிவர்ஸ் ஆர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே யூசிங் சம் பைக்ஸ் அண்ட் கார்ஸ். புது ஒரு பைக் வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பட் தி சேம் டைம் த ஓல்ட் கார் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். எல்டர்லி பீப்புளும் அதே மாதிரி தான். ரொம்ப வருஷமாக அவங்க ஹார்ட் வந்து இயங்கியிருக்கு, ரொம்ப வருஷமாக அவங்க கிட்னி வேலை செஞ்சிருக்கு. அண்ட் whenever you take them for ஒரு மெடிசன்ஸ் ஆர் டேக் them for surgery, the body will not respond in the same way. அந்த இடத்துல அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேர் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. தட் இஸ் த கேர் which should be addressed. Thank you. எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம என்ன ஹைலைட் பண்ணுறது என்னன்னா, எங்களோட காம்ப்ளெக்ஸ் ஜெனடிக் அசஸ்மெண்ட் சிஜியோட இன்னொரு எய்ம் வந்து we are not going to see genetic people as patients. ஒரு குழந்தைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஷன் ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கோம். குழந்தைன்றது நோய் கிடையாது, அது நார்மல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆப்ஸ்டெடிக்ஸ்னு தனி ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்காங்க. பிரசவமாக இருக்கிறதுன்றது நோய் கிடையாது. பட் இதெல்லாம் சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிசியாலஜியில் ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்காது. அதே மாதிரி தான் ஜெரியாட்ரிக். வயசானவங்களுக்கும் ஒரு 20 வயசு 30 வயசு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு 65 வயசு 60 வயசு ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க நோயாலே இருக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. அவங்களோட வயசாகிறதாலே ஃப்ரைலிட்டின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது. வயசாகும் போது நம்மளோட உடலோட திறன் ஒரு திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதனாலே சில விதத்தில் வரும். ஒன் ஆஃப் அவர் லாங் டர்ம் எய்ம்ஸ் என்னன்னா, எப்படி வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்டெடிக்ஸ்க்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கோ, அது மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஜெனடிக் அசஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, நோயாளிகளுக்காக மட்டும் இல்லை. வயசானவங்க கம்ஃபர்டபுளாக ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் எனக்கு நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம், என்னால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த காம்பன்சேஷன் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸ்டில் இந்த நேசன் ஸ்டேஜஸ் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம போக போக தான் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியும். அண்ட் டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் அடாப்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இதோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அப்ரோச், எங்களோட ட்ரீட்மெண்ட், எங்களோட மொடாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் செய்யும். இதில் என்னென்னா வந்து எல்டர்லி பீப்புள் வயசானவங்க வந்தப்போ ஒவ்வொருத்தருக்கு அங்கங்கே போகிறது இல்லாமல் எல்லாமே ஒரே இடத்துல முடிச்சு மெடிக்கலாக மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு அஷூரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அட் எண்ட் ஆஃப் த டே ஆர் மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், லீட் அ ஹாப்பி லைஃப். அதுக்கு என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அது மீறி வந்து நம்ம பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா தட் ஆல்சோ வி வில் கம்.